சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி நடாத்திய புதிய காசுத்தாள் வடிவமைப்பு போட்டியில் எம்ஃபேஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனம் வெற்றி பெற்றுள்ளது. எம்ஃபேஸ் ஜிஎம்பிஎச் அளித்திருந்த வடிவமைப்பும் கருத்து கோட்பாடும் பல கட்டங்களாக நடைபெற்ற சுவிட்சர்லாந்திற்கான புதிய தாளினை வடிவமைப்பு செய்யும் போட்டியில் சிறந்த மொத்த மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்து நாடும் மற்றும் அதன் உயர்ந்த நிலப்பகுதிகளும் என்ற கருப்பொருளை கருத்துரு கோட்பாடாக கொண்டு மிகவும் நம்பத்தகுந்த வகையில் வடிவமைப்பு காட்சி சுவிட்சர்லாந்தை அழகாக வெளிப்படுத்தியுள்ளதாக தேசிய வங்கி கருத்து தெரிவித்துள்ளது. இந்த வடிவமைப்பு புதிய நாணயங்களாக மேம்படுவதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து அரசின் தேசிய வங்கி புதிய நாணய தொடரின் வரைவியல் சார் மேம்பாட்டு பணிகளை எம்ஃபேஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளது. இறுதி நாணய வடிவமைப்பு போட்டியில் கையளிக்கப்பட்ட வடிவமைப்பிலிருந்து பதிப்பின் போது தாள்கள் கணிசமாக மாறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசு தாள்களின் இறுதி வடிவமைப்பை தேசிய வங்கியின் நிர்வாக சபை தீர்மானிக்கும். புதிய நாணயங்கள் 2030களின் தொடக்கத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டிக்காக முன்னளிக்கப்பட்ட 12 வடிவமைப்புகள் மார்ச் 5 முதல் 15 வரை சூரிச்சில் உள்ள தேசிய வங்கியின் மன்றத்தில் நாளும் காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் எனவும் சுவிட்சர்லாந்து தேசிய வங்கி தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. புதிய நாணய தொடரின் வளர்ச்சியை பற்றிய விரிவான தகவல்களும் அனைத்து 12 வடிவமைப்புகளும் சுவிட்சர்லாந்து தேசிய வங்கியின் இணையதளத்தில் பார்வைக்கு கிடைக்கின்றன. புதிய நாணயங்களுக்கான வடிவமைப்புகள் குறித்து பொதுமக்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. விளையாட்டு பணம் போல இருக்கிறது என சிலர் கருத்தும் பகிர்ந்திருந்தனர். சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு இவ்வரைவுகள் மிகவும் பொருத்தமானது எனவும் இன்னொரு சாரார் பாராட்டினர். பொதுமக்கள் விருப்பமான கருத்து K-1 நிறுவனத்தின் வடிவமைப்பினை விரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் நடுவர்கள் எம்ஃபேஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தின் வடிவமைப்பினை அறுதியாக தெரிவு செய்துள்ளனர். பாதுகாப்பு தொடர்பான பொறிகள் உள்ளிட்ட சில தொழில்நுட்ப மாற்றங்கள் சேர்க்கப்பட வேண்டியதால் இறுதி வடிவமைப்பில் சில மாற்றங்கள் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சுவிட்சர்லாந்தின் புதிய தாள்கள் 2030இல் மக்கள் கைகளில் புழங்கும். பதிவு சிவமகளி. சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.